வணக்கம். தமிழன் செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றிய பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றிய பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் சோதனை செய்தனர். அப்போது கங்களாஞ்சேரி பகுதியை சேர்ந்த கண்ணன் மற்றும் தங்கராசு ஆகிய இருவரின் கடைகளில் புகையிலை பொருட்கள் விற்றது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து அந்த கடைகளுக்கு சீல் வைத்து கடைகளில் வைத்திருந்த புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனியில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேனி மாவட்டம் போடி தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞர் 10 வயது சிறுமியை பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுத்ததாக சிறுமியரின் தாய் மகளிர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இளைஞர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. எனவே இந்த வழக்கு விசாரணை முடிவுற்ற நிலையில் ஓராண்டு சிறை தண்டனை 1000 ரூபாய் அபராதமும் மேலும் போக்சோ சட்டப்பிரிவு 10 கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார். திருமருகலில் ரசாயன உரங்கள் பயன்பாட்டினை குறைத்தல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருமருகலில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை திருமருகல் வட்டாரம் சார்பில் விவசாயிகளுக்கு சமச்சீர் உரிமமிடல், சமச்சீர் உரமிடல் மற்றும் ரசாயன உரங்கள் பயன்பாட்டினை குறைத்தல் தொடர்பாக விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் நாகை நடமாடும் மண் பரிசோதனை நிலைய வேளாண்மை அலுவலர் ஆனந்தராஜ் கலந்து கொண்டு ரசாயன உரங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் இயற்கை உரங்களின் பயன்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார். தேனியில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்கு உட்பட்ட 8வது வார்டு வடகரை பகுதியில் உள்ள KRP தெருவில் கடந்த 2 மாதங்களாக பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பால் பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருக்களில் பொங்கி வடிந்து ஓடுகிறது. மேலும் அடைப்பை சீர் செய்ய வரும் நகராட்சி பணியாளர்கள் தெருக்களில் தோண்டப்பட்ட குழியை அப்படியே விட்டுச் செல்லும் நிலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தெருக்களில் தேங்கி சுகாதார சீர்கேட்டால் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சீர் செய்து சுகாதார சீர்கேட்டை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வியாபாரிகள் சங்கத்தின் 51வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வியாபாரிகள் சங்கத்தின் 51ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் ஐரவைசிய சபை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பழைப்பாளராக பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். வியாபாரி சங்க தலைவர் ராசி என்போஸ் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் ஜீவானந்தம் வாழ்த்துரை வழங்கினார். அதன் பின்பு தீர்மானங்கள் முன்மொழிதல் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வியாபாரி சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் மாநகராட்சி பூங்கா குறித்து இன்றைய தமிழன் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். நாகர்கோவில் தன்னந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் 11வது பெரிய நகரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மாநகராட்சி மற்றும் நிர்வாக தலைமை இடமும் ஆகும். இந்த நகரம் இந்திய தீபகற்பத்தின் முனைக்கு அருகில் அமைந்துள்ளது. அனைத்து பக்கங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளால் இணைக்கப்பட்ட மற்றும் இந்திய நிலப்பரப்பின் தெற்கே உள்ள மாநகரமாகும். இது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியளிக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிடாரம் அரசினர் ஆதி திராவிட நல மாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோலட்சுமி அவர்கள் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு வழிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் வட்டப்பிடாரம் அரசினர் ஆதி திராவிட நலமாணவர் விடுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லட்சுமிபதி அவர்கள் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களின் வருகை பதிவேடு, உணவின் தரத்தினை ஆய்வு செய்து மாணவர்களுடன் கலந்துரையாடி புத்தகம் மற்றும் செய்தித்தாள் வாசிப்பின் நன்மைகள், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது குறித்த வழிமுறைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடியில் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை நிறுத்த கோரி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் அண்ணா நகர் சந்திப்பில் நடைபெற்றது. இதில் 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற, தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை கைவிடு, விளையாடு பொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதி செய், மத்திய பட்ஜெட்டில் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்று, அரசு துறைகளில் 30 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பீடு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் கல்லூரி முன்பு நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்ட 2 மாணவர்கள் மீண்டும் சேர்க்க வலியுறுத்தி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் கடந்த ஜூலை 7ஆம் தேதி முதல் 3 நாட்கள் தொடர் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பை கைவிட்டு கல்லூரிக்கு திரும்பினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டம் மேலப்புலியூரில் உள்ள நாயுடு சங்க சமுதாய கட்டடத்தில் மேலப்புலியூர் கலவரப்பட்டி கிராம பொதுமக்களுக்காக நடைபெற்றது. மக்களுடன் முதல்வர் முகாமில் மாவட்ட தொழில்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறை ஆகிய 15 துறைகளில் வழங்கப்படும் 45 சேவைகள் தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் மனுக்களை வழங்கிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலத்தில் ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 கூடுதல் வகுப்பறைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரி குற்றாலத்தில் ரூபாய் 94 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 6 கூடுதல் வகுப்பறைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் A.K. கமல் கிஷோர் குத்துவிளக்கேற்றி பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் பழனி நாடார், அன்புமணி, சாதிர், உதயகிருஷ்ணன், ஷேக் அப்துல்லா, கனகராஜ், முத்துப்பாண்டியன், நாகேஸ்வரி, ஜெயபாலன், கிருஷ்ணராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக கேரள மாநில எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. கேரளாவில் நிபா வைரஸ் தொற்றால் 14 வயது இளைஞர் உயிரிழந்த நிலையில் தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் சோதனை தீவிரப்படுத்தியுள்ளன. தீவிர சோதனைக்கு பிறகே வாகனங்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு 14 வயது மாணவன் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பலர் இந்த நிபா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் திமுக அரசை கண்டித்து கடை மற்றும் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் விநியோகித்து அதிமுகவினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியில் உள்ள கடைகள் மற்றும் பொதுமக்களுக்கு மின்சார கட்டணம் உயர்வு, கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம், போதைப்பொருள் புழக்கம் போன்ற பலவிதமான ஆளும் திமுக அரசின் குறைகளை விளக்கும் வண்ணம் துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சியில் KP கந்தன், ராஜசேகர் மற்றும் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியின் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோவையில் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் புதிய வரி விதிப்புகளின்படி தொழில்துறையினர் பின்பற்றிய வேண்டிய வழிமுறைகள் குறித்த பயிற்சி பட்டறை மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ள நிலையில் புதிய வரி விதிப்புகளின்படி தொழில்துறையினர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த பயிற்சி பட்டறை மற்றும் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொழிற்சாலை, சிறு குறு தொழில் முனைவோர், பட்டய கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள், பெண் தொழில் முனைவோர்கள் என பல்வேறு துறை சார்ந்தோர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழகத்தில் முதன்முறையாக திரைப்பட தொழில் சார்ந்த இன்குபேஷன் மையம் துவங்கப்பட்டுள்ளது. கோவையில் இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழ்நாட்டில் முதன்முறையாக கோவை இரத்த தானம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் இன்குபேஷன் சென்டர் எனும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது. இதில் பிரபல நடிகர் ஆரி உட்பட இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள் என திரைத்துறை பிரபலங்கள் பலர் புதிய மையத்தில் செயல்பட உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய தடுக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வட்டம் நிம்மியம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திய சிறப்பான திட்டங்களில் ஒன்றான உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம், தூய்மை பணி மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆகியவைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் 2019 இந்த சாலை அமைக்க பணி ஒப்பந்தமாகி 2023 ஜனவரி மாதத்தில் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் திங்களன்று இந்த சாலையை JCB கொண்டு திமுக சூளகிரி விடக்கு ஒன்றிய செயலாளர் நாகேஷ் குழி தோண்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பத்திரிகையாளர் சந்திப்பில் புகைப்படத்தை காண்பித்து பேட்டியளித்துள்ளார்.
தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் லட்சுமணா ராஜா என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தேனி மாவட்டம் போடி அருகே சிலமலை கிராமத்தில் லட்சுமணா ராஜா என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் தற்கொலைக்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இறந்தவர்களின் உடலை காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்ல முயன்றபோது பிரேதத்தை எடுத்து செல்ல விடாமல் உறவினர்கள் தடுத்து நிறுத்தி போடி தேவாரம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வனத்துறையால் தடைப்பட்டிருக்கும் சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உறுதியளித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தார் சாலைகள் வனத்துறை முட்டுக்கட்டையால் புதுப்பிக்கப்படாமல் உள்ளது. இந்த பிரச்சினை குறித்து தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார். குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. குன்றத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து முகாமில் வீட்டு வசதி கடன், கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கான ஆணைகளையும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான கடனுதவிகளையும் வழங்கினார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிமாங் வளாகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிமாங் வளாகத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வரும் ஆதரவற்ற முதியோர் மற்றும் வயது முதிர்ந்தோர் பராமரிப்பு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டு பராமரிப்பில் உள்ள நபர்கள் உணவு, குடிநீர், கழிவறை வசதி, மருத்துவ வசதிகள் போன்றவை குறித்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துவது குறித்தும் அலுவலர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டார். ஆத்தூர் அருகே நின்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து இருந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நரியப்பனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்நாத் மற்றும் அவருடன் 3 பேர் சேலம் மாவட்டம் ஆத்தூருக்கு சென்றுவிட்டு வேலை முடிந்ததும் தனது சொந்த ஊரான ராயப்பனூருக்கு சேலம், சென்னை தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்றுள்ளனர். அப்போது தலைவாசல் அருகே உள்ள நத்தக்கரை அருகே வந்தபோது கார் மளமளவென்று தானாக தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது தொடர்பாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தலைவாசல் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிறந்த நாளையொட்டி முதியோர் இல்லத்தில் நிர்வாகிகள் உணவு வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் மூத்த குடிமகளுக்கான கோகிலம் நினைவு முதியோர் இல்லம் அமைந்துள்ளது. இந்த முதியோர் இல்லத்தில் இன்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் 86வது பிறந்தநாள் விழாவையொட்டி முதியோர் இல்லத்தில் உள்ள முதியோர் மற்றும் நலிவடைந்தோருக்கு உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கணேசன், விமல், சுரேஷ், சந்தானம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காலை உணவு முதியோருக்கு வழங்கினர். பெரணமல்லூர் ரோட்டரி சங்கத்தின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பெரணமல்லூர் ரோட்டரி சங்கத்தின் 2024-2025 ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் ரோட்டரி சங்க ஆளுநர் ராஜன் பாபு, முன்னாள் மாவட்ட ஆட்சியர் பெருமாள் ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து அறம் செய்ய விரும்பும் முதலுதவி பெட்டி 7 பள்ளிகளுக்கும் ஞானதீபம் என்ற புத்தகம் 7 நூலகத்திற்கும் வழங்கினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சந்தைப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 கடைகளை தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சந்தைப்பேட்டையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு கொப்பையடையம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் திங்கட்கிழமை மட்டும் செயல்பட்டு வரும் வார சந்தையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 90 கடைகளை தமிழக முதலமைச்சர் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து காரைக்குடியில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித், கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன், காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி முதல்வருக்கு நன்றி தெரிவித்தார். சூலூர் அருகே தலையில் காயங்களுடன் வாலிபர் சடலம் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த உடக்கல்பாளையத்தில் ஊருக்கு வெளியே காட்டுப்பகுதியில் ஆண் சடலம் ஒன்று தலையில் காயங்களுடன் கிடப்பதாக சுல்தான்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டதில் அதே பகுதியை பரமசிவம் என்பதும் தெரியவந்துள்ளது.
இதனையடுத்து பரமசிவத்தின் உடலை பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக மண்டல இணை ஆணையர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் ஊராட்சியில் அமைந்துள்ள பிள்ளையார் அம்மச்சார் திருக்கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் மண்டல இணை ஆணையர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டியதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜையிட்டு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் இணை ஆணையர் ஜோதி, உள்ளாட்சி பிரதிநிதிகள், துறை சார்ந்த அலுவலர்கள் உடன் இருந்தனர். அரியலூர் ஆண்டிமடம் அடுத்துள்ள திருக்களப்பூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்துள்ள திருக்களப்பூர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் காசோகா கண்ணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமினை துவக்கி வைத்தார். இதில் துறை ரீதியான அதிகாரிகள் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டது. விஜயராகவாபுரம் நாடார் சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டன. விஜயராகவாபுரம் நாடார் சங்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பள்ளி குழந்தைகளுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் 1000க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கருகம்பாக்கம் நாடார் சங்க நிர்வாகிகள், தலைவர் உதயகுமார், செயலாளர் பாலமுருகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கோவையில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை வாழை மற்றும் பாக்கு மரங்களை சேதப்படுத்தி செல்கின்றன. கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. இதில் விவசாயம் மட்டுமே அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது. இதனையடுத்து தொடர்ந்து அப்பகுதியில் ஒற்றை யானை மற்றும் யானை கூட்டங்கள் நாள்தோறும் வந்து சேதப்படுத்தி செல்வது தொடர்கதையாகியானது. இதையடுத்து வனத்துறையினர் வனத்துறை ஊழியர்களை கொண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் 86வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியில் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் மற்றும் நோயாளிகளுக்கு பழங்கள் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மருத்துவர் ராமதாசின் 86வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தென்னங்கன்று வழங்கப்பட்டது. மேலும் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு பழங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார், எடப்பாடி நகர செயலாளர் சண்முகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகி தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். எழும்பூரில் பூ வியாபாரம் செய்யும் 40 கடை உரிமையாளர்கள் நலவாரிய தலைவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயராமன் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். எழும்பூர் வன்னியர் பொது நலவாரிய அலுவலகத்தில் காஞ்சிபுரத்தில் பூ வியாபாரம் செய்யும் 40 கடை உரிமையாளர்கள் நலவாரிய தலைவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ஜெயராமன் அவர்களை சந்தித்து கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் தமிழக முதல்வர் காஞ்சிபுரம் 40 பூக்கடை வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு முடிவை எடுப்படுத்த வேண்டும் என்றும், இல்லை என்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 40 பூக்கடை வியாபாரிகளும் கலந்து கொண்டனர். தாராபுரம் அருகே ATM மிஷனில் ஒருவர் தவறவிட்ட 10,000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு போலீசார் பாராட்டு தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த அலங்கியம் பேருந்து நிலையத்தில் உள்ள கனரா வங்கி ATM மையத்தில் அலங்கியம் பகுதியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் ஹரி பிரசாத் என்பவர் கனரா வங்கியின் ATM மையத்தில் பணம் எடுக்க சென்றிருந்தார். அப்போது அவசரத்தில் ATM கார்டை மட்டும் எடுத்துக்கொண்டு ATM-இல் வெளியே வந்த 10,000 எடுக்காமல் கிளம்பி சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது பணம் கொடுக்க வந்த 12ஆம் வகுப்பு மாணவரன் முகிலன் மற்றும் கௌஷிக் இருவரும் பணம் வெளியே வந்தவாறு இருந்ததை பார்த்தனர். அதில் இருந்து பணம் 10,000 மாணவர்கள் எடுத்துக்கொண்டனர். அதன் பிறகு மாணவர்கள் இருவரும் 10,000 ரொக்க பணத்தை அடங்கிய காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளரிடம் ஒப்படைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக மாநகர மாவட்ட செயலாளர் இந்தியன் சுரேஷ் தலைமையிலும், சுசீந்திரம் சந்திப்பில் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அமுதன் தலைமையிலும் மின்சார கட்டண உயர்வு, ரேஷன் கடைகளில் பாமாயில், பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொடுக்க மறுக்கும் தமிழக அரசை கண்டித்து தேமுதிகவினர் ஏராளமானோர் கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மறைந்த முன்னாள் MLA ஜெயபாலுக்கு நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நினைவஞ்சலி அனுசரிக்கப்பட்டது.
குமரி மாவட்டத்தை சேர்ந்த மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெயபாலின் 14வது நினைவு நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டப நினைவு ஸ்தூபியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஆந்தியூர் சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் ஒன்றியம் கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஃபேவர் பிளாக் தரத்தளத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் சட்டமன்ற தொகுதி டிஎன் பாளையம் ஒன்றியம் கள்ளிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஃபேவர் பிளாக் தரத்தளத்தை ஆந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி வெங்கடாச்சலம் திறந்து வைத்தார். மேலும் முன்னாள் மாணவர்களுக்கு பாராட்டு விழா, இலக்கிய மன்ற துவக்க விழா ஆகிய முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். எடப்பாடி பேருந்து நிலையத்தில் தேமுதிக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தில் மின் கட்டணம், சொத்து வரி, பால் விலை, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் தமிழகத்திற்கு பெற வேண்டிய காவிரி தண்ணீரை பெற்றுத்தராத திமுக அரசு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சியில் காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பிறந்தகை பேட்டியளித்துள்ளார். காவிரி நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை உரிய நேரத்தில் திறக்க வேண்டும் என்று தீர்ப்பை ஒரு மாநில அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டியது மத்திய அரசு. ஆனால் பிஜேபி அரசு இதனை வேடிக்கை பார்க்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி இதில் தலையிட்டு தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும், கர்நாடகா அரசின் நிர்பந்தம் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். சேலத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக மகளிர் பள்ளி கல்வி இலவச சாலை தடுப்பு வழங்கப்பட்டது. சேலத்தில் ஜேசிஎஸ் எனும் தனியார் அமைப்பு சார்பாக செயின்ட் ஜோசப் மகளிர் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நேஷனல் பிரசிடென்ட் ராஜேஷ் சர்மா மற்றும் ஜாயிண்ட் பிரசிடென்ட் சுந்தரேசன் ஜடனி ஈஸ்வரன் மற்றும் அனிஷா பாத்திமா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். சீர்காழியில் தமிழ்நாடு அரசு மின் கட்டண உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சீர்காழியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஒன்றிய செயலாளர் அசோகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மின்சார கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சிறு குறு தொழில்கள், கட்டுமானம், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை ஆகியவற்றின் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தின் வாபஸ் பெற வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம்பரத்தில் ஆளும் திமுக அரசை கண்டித்து தேமுதிகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஒரே ஆண்டில் தமிழகத்தில் 3 முறை மின்கட்டண உயர்வு, நியாய விலைக் கடைகளில் பருப்பு, பாமாயில் வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. மேலும் விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றதை கண்டித்தும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட செயலாளர் அணகை முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடப்பாக்கம் கிராமத்தில் துர்க்கையம்மன் கோவில் ஆடித்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடப்பாக்கம் கிராமத்தில் துர்க்கையம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை ஆடித்திருவிழா விமர்சையாக நடத்தப்படும். அதேபோல இந்த ஆண்டு 28ஆம் ஆண்டு ஆடித்திருவிழாவை விமர்சையாக நடத்த விழா குழுவினர் முடிவு செய்துள்ளனர். அதன்படி ஆடித்திருவிழா 21ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் துவங்கியது. விருதாச்சலத்தில் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் தேமுதிக கடலூர் மாவட்ட, வடக்கு மாவட்ட சார்பில் திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜெயங்கொண்டம் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் 86வது பிறந்த நாளை தினத்தை முன்னிட்டு மரக்கன்றுகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிறுவனமான ராமதாஸின் 86வது பிறந்தநாள் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர்களால் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஜெயங்கொண்டம் 4 ரோடு பகுதியில் வன்னியர் சங்க மாநில தலைவர் வைத்தி தலைமையில் மருத்துவர் ராமதாஸ் 86வது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். குரோம்பேட்டையில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவேந்தல் கூட்டம். அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சி சார்பில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்ததை கண்டித்தும் படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனை அளித்து நீதியை தெளிநாட்ட வேண்டும் என தெரிவித்து கண்டன உரையாற்றினர்.
விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் 3 குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற கோரியும், மேலும் தொழிற்சங்க சட்டம், விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை வழங்க கோரியும், ஒன்றிய பட்ஜெட்டில் தொழிற்சங்க கோரிக்கைகள் இணைக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் துவங்க அழைப்பு விடுக்கும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. கோவையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் துவங்க அழைப்பு விடுக்கும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மத்திய பிரதேசம் மாநிலத்தின் முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் கலந்து கொண்டு தொழில்துறையினர்களுக்கு வழங்கப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் மானியங்கள் குறித்து எடுத்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் மத்திய பிரதேசத்தில் தொழில் துவங்க வருமாறு அழைப்பு விடுத்தனர். வாலாஜாபேட்டை நகரத்தில் 5000 எழுத்து வடிவில் 20 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி ராமதாஸ் பிறந்தநாளை பாமக கட்சி தொண்டர்கள் கொண்டாடினர். வாலாஜாபேட்டை நகரத்தில் 20 கிலோ எடை கொண்ட கேக் வெட்டி ராமதாஸ் பிறந்தநாளை பாமக கட்சி தொண்டர்கள் கொண்டாடினர். இதைத் தொடர்ந்து கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் செடிகள் மற்றும் அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சி சிறப்பித்தனர். கோவையில் மின் கட்டண உயர்வை கண்டித்து தேமுதிகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் மின் கட்டண உயர்வை கண்டித்தும் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை முறையாக வழங்க கோரியும், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காவிரி நீரை பெற்றுத்தர கோரியும் தேமுதிக சார்பில் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் கருப்பு நிற ஆடை அணிந்தபடி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். இந்த மின் கட்டண உயர்வு 3 முறை உயர்த்திருக்கிறது. அது போதாதென்று இன்றைக்கு பாமாயில் அண்டு பருப்பு ரேஷனில் 2 மாத காலமாக கிடைக்கவில்லை என்று மக்கள் அனைவரும் குறையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இது அப்பாவி ஏழை மக்கள் மீது ஒரு சுமையை சுமத்துகின்ற வேலை. கண்டிப்பாக இந்த திமுக அரசு இந்த மின் கட்டணத்தையும் இந்த திரும்ப பெற்று ரேஷன் கடையில் பாமாயில் பருப்பு கிடைப்பதற்கு நீங்கள் வழி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாளைக்கு 27ஆம் தேதி தான் இப்போ டெண்டரை விட போகிறாங்க. இந்த டெண்டரை விட்டு அதை 2 மாதம் பிறகு தான் ரேஷன் கடைக்கு அரிசியும் பாமாயிலும் வரும். ஸோ தொடர்ந்து இந்த 4 மாத காலமாக ஏழை மக்களுக்கு இந்த பாமாயிலும் பருப்பு கிடைக்காமல் இருக்கிறது. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து திமுக அரசு செய்ய வேண்டும். அதே போல் கர்நாடக அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை அவர் பெற்றுத்தர வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தஞ்சை டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டு ஒரு முறை 3 போகம் செய்தவர்கள் இப்போ 2 போகம் செய்கிற நிலைமை உருவாக்கிவிட்டது. இப்போது காவிரி தண்ணீர் அதிகமாக மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது. தமிழக அரசு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோழமை கட்சியோடு கர்நாடக அரசை அணுகி நமக்கு வர வேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்று இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு இந்த மின்கட்டணை திரும்ப பெற வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.